அது ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் என்று அருணகிரிநாதர் சொல்வது போல எண்ணில்லாத பிறவிகளை நாம் எடுத்து எடுத்து உழன்று கொண்டிருக்கிறோம். பிறவியாகிய கடலிலே உழன்று கொண்டிருக்கிறோம். இதற்கு ஒரு முடிவு என்ன என்பதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் கண்டறிந்து சொல்வது. பிறவியாகிய கடல் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு கரை என்று ஒன்று இருக்கும் அல்லவா? கடல் என்றால் அது கரை ஒன்று இருக்கும். அதுபோல பிறவி என்கின்ற இந்த கடலுக்கு ஒரு கரை உண்டு. அந்த கரை தான் முத்தி என்கின்ற கரை. அந்த கரை இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கே பல கோடி ஜென்மங்கள் ஆகின்றன. முத்தி என்று ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலை பெறவா நிலை, அதனை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருவதற்கு பல கோடி ஜென்மங்கள் ஆகின்றன. அந்த இருக்கிற இடம் தெரியறதுக்கு. அதற்கு மேலே அதை யாரை வணங்க வேண்டும், எப்படி அந்த இடத்தை அடைவது என்கின்ற ஒரு உண்மை புலப்படுவதற்கு இன்னும் பல ஆயிரம் கோடி ஜென்மங்கள் ஆகின்றன. அதனாலே எங்கோ ஒரு சில ஆன்மாக்களுக்கு தான் முத்தியை பெற வேணும், பெறவா நிலை அடைய வேணும் என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது. அது சிறிது சிறிதாக சேர்க்கப்பட்ட புண்ணிய வசத்தினாலே அந்த ஆன்மாவுக்கு அது உண்டாகிறது. மற்றபடி அதை படித்தாலும் கூட அந்த புண்ணியம் இல்லையானால் அவர்களுடைய மனதிலே அது பதிவதில்லை. சைவ சித்தாந்தம் படிப்பாங்க, ஆனால் பிறவியை நீக்கிக் கொள்ள வேணும் என்கின்ற அந்த எண்ணம் வருவதற்கு அவன் அருள் இருந்தால் அன்றி அது சாதாரணமாக வாய்க்காது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாரென்ற இப்படியே போய்கொண்டே இருக்கிற செல்லாரென்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். தாவரம் என்றால் அசையாதது, சங்கமம் என்றால் அசைவது. அசையும் உயிர் வர்க்கங்கள், அசைவில்லாமல் ஒரே இடத்துல இருக்கின்ற உயிர் வர்க்கங்கள். இப்போ கல் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதே போல் மரம் செடி கொடி இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அதனால் அதெல்லாம் தாவரம் என்று சொல்வது. நிலையாக இருப்பவை. அசைகின்றவை உயிர்கள், ஆடு மாடு முதலான நாமெல்லாம் நடமாடுகிறோம். இது சங்கமம் என்று சொல்வது, அசைவது. இப்படி எண்ணில்லாத பிறவிகளை எடுத்து எடுத்து இழைத்து போன சுவாமி, இப்போது உன்னுடைய திருவடியை கண்டு நான் பிழைத்து கொண்டேன் என்று பாடுகிறார் மாணிக்கவாசகர். உய்ந்தேன் என்றால் பிறவியாகிய கடலிலிருந்து உய்வு பெறுவது. அப்படிப்பட்ட நெறிக்குத்தான் உய்யும் நெறி என்று உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோ என்பது திருவாசகர். அதனாலே உய்யும் நெறி, உய்யும் நெறி நம்முடைய சைவ நெறி. சைவ நெறி தான் உய்யும் நெறி என்று சொல்வது. மற்ற நெறிகளெல்லாம் பிறவியிலே ஆழ்த்துகின்ற நெறி. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவன் அடி சேர்ந்த ஆன்மாக்கள் பிறவியாகிய கடலை விட்டு நீந்தி கரை சேரும். அப்படி சேராத ஆன்மாக்கள் பிறவி கடலிலேயே அழுந்தி இன்னும் எத்தனை பிறவி எடுக்குமோ தெரியாது. அதனாலே பிறவியை நீக்கிக் கொள்வதுதான் அறிவுடைமை. பிறவியை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இத்தனை வகையான உபதேசங்களும் இத்தனை வகையான வழிபாடுகளும் நூல்களும் நமக்கு வழிகாட்டுகின்றன. இந்த நெறியில் போனால் இந்த பதவி கிடைக்கும், இந்த நெறியில் போனால் இந்த பதவி கிடைக்கும், இந்த நெறியில் போனால் இப்படியான முக்தி கிடைக்கும். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற நிலைகள் கிடைக்கும். அது முக்தியில் இருக்கக்கூடிய நிலைகள். சாலோகம் ஒரு நிலை, சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்கின்ற நிலை. சாயுச்சியம் என்கின்ற நிலை தான் பிறவாத நிலை. மீட்டு இங்கு வாரா நெறியது, அதுதான் பிறவா நிலை என்று சொல்லப்படும். அதனால் அதுக்கு காரணம் அடிப்படை என்ன என்றால் அதுக்கு சிவபூஷை பண்ணி கொண்டே இருப்பது. சிவபூஷை செய்து கொண்டே இருந்தால் பிறவி இல்லாமல் போகும். அது அவன் பார்த்து பிறப்ப நீக்கிடுவான். சரி, இந்த ஆன்மாவை இனிமேல் பிறக்க விடக்கூடாது என்று அவர். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா
அவர் பிறவியை அறுப்பதிலே மன்னன். மாய பரப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. பிறப்பை அறுப்பதிலே அவர் மன்னன். மன்னன் என்றால் கெட்டிக்காரன் அர்த்தம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில மன்னராக விளங்குவார்கள். இப்போ ஒருத்தர் கவிதையிலே மன்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவிதை எழுதுவார்னு. ஒருத்தர் சாப்பாட்டில் மன்னன்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிடுவான்னு அர்த்தம். அந்த மாதிரி இவர் பிறவியை அறுப்பதிலே மன்னன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இந்த பிறவியை அறுக்கிறதுல நல்ல கைதேர்ந்தவர். இவர் பிறவியை அறுப்பதற்காகவே இதில் பயிற்சி பெற்றிருக்கிறார் என்று அர்த்தம். மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படின்னாரு திருவாசகத்தில். அதற்கு மேலே இன்னொரு இடத்துல சொல்றாரு, யாராவது பிறவிக்கு நல்லவங்களா இருந்தா சிவபெருமான்கிட்ட போயிடாதீங்க அப்படின்னா. நீங்க பிறவிக்கு நல்லவங்களா இருந்தா சிவபெருமான்கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா அவன் பிறவியை தொலைச்சுக்குவான். அவன்கிட்ட போனா பிறவி இருக்காது, பிறவியை விடமாட்டான், பிறவியை தொலைச்சிருவான். அதனால பிறவிக்கு நல்லவர் செல்லமின், பிறவிக்கு நல்லவங்க சிவபெருமான்கிட்ட போயிடாதீங்க என்று சொல்கிறார். ஆகையினாலே சிவபெருமான் பிறவியை அறுப்பதிலே வல்லவர், அதுதான் அவருக்கு வேலை. ஆகையினாலே சிவ வழிபாடு செய்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு அவன் பார்த்து பிறவியை இல்லாமல் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை காட்டுவதற்காக அடைவதற்காக இப்படி சித்தியாரில் பல பிறவிகளை பற்றி சொல்கிறாரு. அதில் பிறவி உண்டா என்று பலருக்கு சந்தேகம். ஒரு ஆன்மா எப்படி இன்னொரு, இப்போ மனிதன்னா மனிதன் தான் அப்படின்னு சொல்கிற கூட்டம் நிறைய இருக்கிறது. சைவத்திலே இது பழக்கமாகிவிட்டதே தவிர இது தொடர்பு இல்லாதவர்களுக்கு பிறவியை பற்றி கவலையும் இல்லை, பிறவி இல்லை என்று எண்ணுகின்றவர்கள் உண்டு. அப்படியே பிறந்தாலும் மனுஷனாக தான் பிறப்பான் என்று கூறுகின்றவர்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருக்கிற காரணத்தினால அதுக்கு உதாரணம் சொல்றாரு. அகலிகை கல்லா மாறினாள், அது ஒரு பிறவி. அகலிகைங்கிறது ஒரு பிறவி. அவ கல்லா மாறி கிடந்தது ஒரு பிறவி. மீண்டும் அகலிகையாக வந்தது ஒரு பிறவி என்று அது உதாரணம் காட்டுகிறார். அரி பல பிறவியானான். அரி என்கின்ற திருமால் பல பிறவிகளை எடுத்துக்கொண்டார். அவர் 10 பிறப்பு, அவருக்கு முக்கியமான பிறப்பு 10 பிறப்பு. அது இல்லாமல் இன்னும் அவருடைய அம்சத்தில் இருக்கின்றவர்கள் பிறக்கின்றார்கள். அப்போ 10 பிறப்பு எடுத்து ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு வகையான அசுரர்களை அவர் சங்காரம் பண்ணி சிவபெருமானுடைய பரத்துவத்தை நிரூபணம் பண்ணி சிவபூஷதா உயர்ந்தது என்பதை 10 பிறவியிலும் நிரூபணம் பண்ணுகின்ற ஒரு செயலை உடையவர் தான் திருமால். ஆகையினால திருமாலை நாம் வணங்குவது கடமை. அப்படிப்பட்ட அரிபல பிறவியானான். திருமால் பிறப்பு எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும், பிரத்யட்சமான உண்மை. வைணவர்களே இதை ஒத்துக்கிறாங்க. ஒவ்வொரு அவதாரத்தையும் அவங்க விரிவாக பேசுகின்றார்கள். ராமாவதாரம், கண்ணாவதாரம், வாமனாவதாரம், திருவிக்கிரமாவதாரம், நரசிம்ம அவதாரம், இதெல்லாம் அவர்களே வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள். ஆகையினாலே பிறப்பு உண்டு என்பது உறுதியாகிறது, ஊர்ஜிதமாகிறது. அதற்கு மேலே பகலவன் புறத்தில் தோன்றி பாரலாம் முழுதும் ஆண்டு நிகரிலா அரசனாகும் சிலந்தி நீடு உலகம் போற்ற. சிலந்தியாய் இருந்தவர் சிவபெருமானுடைய அருளை பெற்று அந்த பூசைக்காக உயிரையே விட்டுச்சு. அந்த சிலந்தி பூச்சி பூசைக்காக சிவபூஜையின் பொருட்டாக தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் பண்ணிவிட்டது அந்த சிலந்தி பூச்சி. தினந்தோறும் வழிபாடு செய்து வரும். அப்படி பார்க்கையிலே நாவல் மரத்துக்கு கீழே இருந்த அந்த சிவலிங்கத்தின் மேலே சருகுகள் உதிர்ந்தன. மரத்துக்கு கீழே இருந்தால் விடத்தான் செய்யும். அந்த சிலந்தி பூச்சிக்கு என்ன உணர்வு வந்தது என்றால், ஆகா, சுவாமிக்கு ஒரு பந்தல் போட்டோமானால் இந்த சருகு உதிராமல் இருக்கும் என்று எண்ணி வாய் நூலாலே ஒரு பந்தல் போடும். அப்படி சிலந்தி பந்தல் போடுவதுதான் நல்லா தெரியும், அழகா லட்சணமாக அதனுடைய அமைப்பு இருக்கும். அப்படி பந்தல் போட்டது. அப்படி பந்தல் போட்டு வைத்திருந்தது. அதே சுவாமியை ஒரு யானை வழிபாடு பண்ணி கொண்டு வந்தது அந்த வனத்தில். அது அங்கே திருவள்ளரையிலேருந்து வந்துச்சான். திருவள்ளரையிலேருந்து
அப்படியே வந்து திருவானைக்காவலில் சுவாமியை கண்டுபிடிச்சி அவர் வழிபாடு பண்ணியிருக்கு. இதுதான் அந்த நல்வினை கூட்டி வைப்பது. யானை எங்கே, சிவலிங்கம் எங்கே? அதனுடைய பூர்வ ஜென்ம அந்த புண்ணியமானது இப்படி கூட்டி வைத்தது. அப்படி வழிபாடு பண்ணுகிற போது அந்த யானையானது காவிரியில் நீரை அடிவிட்டு தண்ணீரை தன்னுடைய துதிக்கையில் முகந்து கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும். அதன் பிறகு மலர்களை பறித்து கொண்டு வந்து சுவாமிக்கு சாத்தும். அங்கே இருக்கிற கனிகளெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு படைத்து அது வழிபாடு பண்ணி சுற்றி வந்து வலம் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி கொஞ்ச நேரம் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போகும். இப்படி அபிஷேகம் பண்ணுகிற போது சுவாமிக்கு மேலே அமைக்கப்பட்ட அந்த பந்தலானது கலந்து விடும். யானை அபிஷேகம் பண்ணும்போது இது எங்கே சிலந்தி பூச்சிக்கு மறுநாள் பார்த்த உடனே அது ரொம்ப கோபம் வந்துருச்சு. யார் இப்படி பண்ணது என்று சொல்லி ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்குது. யானை வந்து அபிஷேகம் பண்ணுற போது ஆகா இந்த யானை வந்து கலர்ச்சி விடுது நம்ம போடுற பந்தலை என்று சொல்லி இந்த யானையை சும்மா விடக்கூடாது என்று நினைந்து அதனுடைய துதிக்கையினுடைய உள்ளே புகுந்து உள்ளே சென்று நல்ல குடை என்று குடைய ஆரம்பிச்சிருச்சு. சிலந்தி பூச்சி உள்ளே போய் குடைஞ்சா என்ன அது உருண்டு புரண்டு அலறி மரங்களை எல்லாம் இடித்து மோதி கீழே சாய்த்து அப்படி மரத்தை எல்லாம் சுற்றி சிவலிங்கத்துக்கு முன்னால் வந்து தாங்க முடியாமல் விழுந்து உயிரிட்டது. அது உள்ளே சென்ற சிலந்தி பூச்சி வெளியில வர முடியாமல் அதுவும் இறந்து போகும். அப்போது சுவாமி காட்சி தந்தார். பிரச்சன்னமாகி சிலந்தி பூச்சியை அந்த ஆன்மாவை எழுப்பினார். நீ நம்பொருட்டாக உயிரை விட்டபடினாலே அடுத்த ஜென்மத்திலே சக்கரவர்த்தியாக பிறந்து சோழ சாம்ராஜ்யத்திலே சக்கரவர்த்தியாக பிறந்து உன்னுடைய விருப்பம் போல நீ கோயிலை கட்டு என்று உத்தரவு பண்ணார், அனுகிரகம் பண்ணார். மரண தருவாயிலே ஒரு ஆன்மா எதை நினைக்கிறதோ அதை அடுத்த பிறவில கொடுத்துருவார். அடுத்த பிறவிக்கு அதுக்கு குபேரன் என்ன பண்ணா, இந்த தலத்திலே தங்கலாம் என்று நினைத்தான், ஒரு பிறவியை கொடுத்துட்டார். நந்தனார் இந்த காட்டில் தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி வெள்ளம் அரிச்சிட்டு போச்சு. அப்புறம் சேரி பகுதியில் குடிசையெல்லாம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே அங்கே தங்கலாம்னு நினைச்சார். குடிசை பகுதியில் போய் தங்கலாமேன்னு நினைச்சாரு. உடனே ஜீவன் பிரிந்து விட்டது. அடுத்து அந்த சேரிப்புறத்திலேயே பிறந்தார். அதே அமைப்புடைய அந்த சேரியிலே பிறந்தார். அது அந்த கடைசியில் என்ன எண்ணுகிறாரோ அந்த எண்ணமானது அடுத்து பிறவியாக மாறும். அதனால ஐயும் தொடர்ந்து விடியுஞ்செறிய அறிவும் அடைந்து மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் ஞான் செய்யும் திருவொற்றியூருடைய திருநீறு விட்டு கையும் தொடப்பண்ணி ஐந்தெடுத்து ஓதவும் கற்பியுமே என்று பட்டினத்தார் பாடார். அந்த நேரத்தில் என்னால் எதையும் நினைக்க முடியாது, திட்டம் போட முடியாது சுவாமி. அதனால இப்பவே வேண்டிக்கிறேன், கடைசி காலத்தில் திருநீறு பூசி பஞ்சாட்சரம் சொல்லி இப்படி ஒன்று நமஸ்காரம் பண்ணணும், அப்படியான ஒரு வரத்தை கொடுன்னு கேட்கிறார் பட்டினத்தார். மெய்யும் பொய்யாகி விடுகின்ற போது ஒன்று வேண்டுவன் செய்யும் திருவொற்றியூருடைய திருநீறு விட்டு கையும் தொடப்பண்ணி ஐந்தெடுத்து ஓதவும் கற்பியுமே என்று பாடுகிறார் பட்டினத்து சுவாமி. ஆகையினாலே கடைசி காலத்தில் எதை நினைக்கிறானோ அடுத்து அது பிறவியாக கொடுப்பார் சுவாமி. இதிலே ஆசை இருக்கிறது போல என்று எண்ணி அப்படி கொடுத்துருவார். இந்த சிலந்தி பூச்சிக்கு நம்ம கோயில் கட்டுறதை இது தடுக்கிறது, நாம் பந்தல் போட்டதை இது தடுத்து விட்டது. என்ன செய்வது என்று அந்த இயக்கத்திலே உயிர் பிரிந்தது. ஆகையினால அதுக்கு பலன் கொடுத்தாரு. அடுத்த பிறப்பிலே சக்கரவர்த்தியாக பிறந்து உங்களுடைய விருப்பம் போல கோயிலுக்கு. சிதம்பரத்தில் அவங்க தவம் பண்ணாங்க, அங்கே அவதாரம் பண்ணாரு. அந்த சுபதேவன் கமலவதிக்கு இந்த சிலந்தி பூச்சி போய் அந்த அங்கே போய் சக்கரவர்த்தியாக பிறந்தார். செங்கண்ணன் வரலாறு உங்களுக்கு தெரியும்.
இந்த தாயானவள் ஒரு நாளையே என்ன தலையிலாக கட்டி விடுங்கன்னு சொன்னார். அரண்மனை ஜோதிடர் சொன்னார், ஒரு நாளையை கழித்து பிறந்தால் இந்த குழந்தை சக்கரவர்த்தியாக இருக்கும். சக்கரவர்த்தினா பேரரசர் அப்படி இருக்குன்னு சொல்ல அந்த அம்மா அப்படியே கட்டி விடுங்கன்ட்டான். தைரியம். அதே போல தலைகீழாக கட்டி விட்டாங்க. தலைகீழாக கட்டி விட்டு ஒரு நாளிகை கழித்து குழந்தை பிறந்தது. தலைகீழாக கட்டி விட்டதுனால அந்த ரத்தம் கண்ணுக்கு ஏறி சிவப்பாக இருந்துச்சு. என் செங்கண்ணனோ கோச்செங்கண்ணனோ அப்படின்னு எடுத்து வாரி அணைத்து முத்தமிட்டாள். அப்படியே உயிர் விரும்பிட்டு அவருக்கு. அதனால செங்கண்ணன் கோச்செங்கண்ணன் என்று அவருக்கு பேர். அவர் 70 சிவாலயம் கட்டியிருக்கிறார் மாடக்கோயில். இந்த நினைவெல்லாம் அவருக்கு வந்துருச்சு. யானை நமக்கு தொந்தரவு கொடுத்தது என்று எண்ணி யானை புகாதவாறு கோயில் கட்டினார். எல்லா கோயில்லையும் அவர் கட்டின ஆலயம் எல்லாம் மாடக்கோயில், யானை உள்ள புகாதவாறு இருக்கும். அப்படி கோயிலை கட்டினார். திருவானைக்காவலில் சிறப்பாக கோயில் கட்டியிருக்கார். அது ஆழ்வாரே பாடார். இருக்கிழங்கு மணிமொழிவாய் எண்டோலீசற்கு எழின்மாடம் 70 சமைத்து உலகமாண்ட திருக்குலத்து வடச்சோழன் என்று ஆழ்வார் பாடுகிறார். அதனால அப்படிப்பட்ட பெருமையுடையவர் கோச்சங்க சோழனாயினார். அந்த திருவானைக்காவலில் பார்த்தீங்கன்னா யானை உள்ள புகாதவாறு இருக்கும். ஆனைக்கா, ஆனால் அங்கே உள்ள யானை சிவாலயத்துக்கு சன்னதிக்குள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஆலயத்தை கட்டியிருக்கார். யானைக்கு வரம் கொடுத்தார், நம்பொருட்டாக நீ சீவனை துறந்தபடியினாலே உன்னுடைய பெயராலே இந்த ஆலயம் விளங்கட்டு, இந்த ஊர் விளங்கட்டு, திரு ஆனைக்கா அப்படின்னு யானைக்கு வரம் கொடுத்தார். அதுக்கு அப்பவே சிவலோகம் கிடைத்து விட்டு. அதனாலே யானைக்கு எந்த இச்சையும் இல்லை, சிவபூஜை பண்ணியது. அதனாலே அதுக்கு ஒரு காரணத்தை வேண்டி பண்ணல, நிஷ்காமியமாக வழிபாடு பண்ணதுனால அப்போவே சிவலோகத்தை கொடுத்துட்டார். யானைக்கு அடுத்து பிறப்பு கிடையாது, சிவலோகத்துக்கு போட்டார். சிலந்திக்கு இந்த ஒரு எண்ணம் இருந்தபடினாலே இப்படி பிறக்க வச்சார். ஆகையினாலே பிறப்புக்கு காரணம் என்ன என்றால் இச்சை. அது நல்லதாக இருந்தாலும் தீய இச்சையாக இருந்தாலும் அந்த இச்சையை அனுபவிக்கிறது பிறப்பு வரணும், அது நீர். அப்படி பகலவன் புறத்திலே தோன்றி இந்த உலகத்தை எல்லாம் ஆண்ட அந்த செங்கண்ணனுடைய வரலாறு பிறவியை ஊர்ஜிதம் பண்ணுகிறது. நிகரிலா அரசனாகும் சிறந்தி நீடு உலகம் போற்ற சகமதில் எலிதான் அன்றே மாவலி ஆய்த்துத்தானே. எலியானது திருமறைக்காட்டிலே இறைமறை காடு தண்ணில் இந்த வரலாறு திருமறைக்காட்டில் நிகழ்ந்துதான். நெய் குடிக்க வந்த எலி சுடர்பட்டு அப்படி உதறியது. அதனுடைய மூக்கு உதறியதுனாலே திரியானது சற்று பிரகாசமாக இருந்தது. சுவாமி எலியை கூப்பிட்டு நீ சக்கரவர்த்தியாக பிறப்பாங்க. குரங்க சக்கரவர்த்தியாக்குனாரு, எலிய சக்கரவர்த்தியாக்குனாரு, சிலந்திய சக்கரவர்த்தியாக்குனார். சுவாமிக்கு சிறிய தொண்டு செய்தாலும் சுவாமி அள்ளி கொடுக்குறாரு. சக்கரவர்த்தியா பிறக்கிறது, முசுகுந்த சக்கரவர்த்தினா அடையப்பா, அது வேண்டிக்கிச்சான். கைலாயத்தில் இருக்கிற போது சுவாமி இங்கே கைலாயத்திலிருந்து தினந்தோறும் உன்னை தரிசித்து கொண்டு இருப்பேன், பூவுலகத்தில் போய் பிறந்துட்டா உன்னை மறந்துடுவனே சுவாமி. அதனாலே இந்த முகம் மட்டும் இப்படியே இருக்கட்டும், குரங்கு முகமாகவே இருக்கட்டும், உடம்பு மனித தேகமாக இருக்கட்டும்னு கேட்டுச்சான். இந்த இதை மறவாமல் இருக்கணும்னு சொல்லி அப்படியே கொடுத்தோம்னாரு. அதை விட சக்கரவர்த்தியாக பிறந்து தேவலோகத்துக்கு போய் இந்திரனுக்கு உதவி செய்து முசுகுந்த சக்கரவர்த்தி, பேரே சக்கரவர்த்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி, அளவில்லாத அதிசயங்களை செய்தார். அதனாலே மறுபிறவி உண்டு என்பதற்கு அவருடைய வரலாறு ஒரு சான்று. மாவலி சக்கரவர்த்தி இவெல்லாம் எலியாக இருந்து சக்கரவர்த்தியாக, அப்படிப்பட்ட பெரும் பேரு இந்த சிறிய சிறிய ஆன்மாக்களெல்லாம் பெற்றது சிவபூஷையினாலே. இவர்கள் மூலமாக பிறவி உண்டு என்பதும் சிவபூஷையினுடைய பலன் உயர்ந்தது என்பதும் நமக்கு நல்ல சான்று ஆதாரமாக தெரிகின்றது. நிகரிலா அரசனாகும் சிலந்தி நீடு உலகம் போற்ற அப்பர் பெருமான் பாடுறார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழற் பந்தச் செய்ய குலந்தவன் இறந்த போது கோச்சங்கன் ஆணுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் கங்கள்
புலந்தனில் பிறப்பித்துட்டார் குறுக்கை விரட்டனாரே என்று பாடுகிறார். சிலந்தி சிலந்தி அப்படின்னு சொல்லி அப்பர் பாடுறாரு. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுறார். திருக்கும்பூர் தேவாரத்தில் அருமையா அந்த பாடுறார். சித்திரப்பந்தல் சிக்கன இயற்ற, சித்திரப்பந்தல் சிக்கன இயற்ற என்று அந்த வரலாற்று குறிப்பை பாடுறார். திருண்ட வாயிடை நூல் குண்டு சிறந்தி சித்திரப்பந்தல் சிக்கனை இயற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடைந்தேன். புரண்டும் குண்டுனும் பொன்னடி போற்றி போற்றி என்று அன்புடன் புலம்பி அருண்டன் மேல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன். ஆவடுதுறையும் ஆதியுடான் வினைக்கு அஞ்சி வந்து உன்னுடைய திருவடியை அடைந்தேன். வினைக்கு அஞ்சியவன் என்ன செய்வான்? சிவபெருமானுடைய திருவடியை அடைவான். வினைக்கு அச்சம் இல்லாதவன் மேலும் மேலும் வினைகளை தேடிக்கொண்டு அடைவான். அதனால வினை சாதாரணமானதல்ல. அந்த வினைக்கு நாம் சிவபெருமானுடைய திருவடியை அடைக்கலம் அடைவதை தவிர வேறு வழி இல்லை. இதெல்லாம் இந்த பாடலிலிருந்து அறியப்படுகின்ற உண்மைகள். அதற்கு அடுத்தாற் போல செப்பினாய் மாற வேறு சிலர் விதியாலே கண்மான் வைப்புறு யோரியெல்லாம் மாறி வந்துடா இங்கு எண்ணின் எப்படி ஆளும் செய்திக்கு இறை கரி ஆவனென்றே முற்பட மொழிந்தேன் எல்லாம் முதல்வந்தன் விதியே ஆகும். அவங்கவுங்க செய்கிற கண்மத்துக்கு தகுந்தவாறு பிறப்பு மாறும். இதற்கு ஒரு முதல்வன் வேண்டியதில்லை என்று சிலர் சொல்லலாம். அப்படி சொன்னால் அதற்கு விடை என்ன என்றால், கண்மம் செய்தால் அந்த கண்மமானது இறைவனுடைய ஆணையினாலே தான் நிகழுமே தவிர அது இஷ்டம் போல பிறப்பு உண்டாகாது. அந்த வினையை கணக்கு போட்டு இந்த ஆன்மா இவ்வளவு வினை செய்திருக்கிறது, அதனாலே இந்த ஆன்மாவை இங்கே பிறக்க வைக்கும் அப்படின்னு. இப்ப மாடா பிறக்கிறது பொதுவான ஒரு விதின்னு வச்சுக்கணும். ஒரு ஆன்மா மாடா பிறக்கணும், பசுவா பிறக்கணும் ஒரு விதி. அது சில பசுக்கள் அரண்மனையில் இருக்கிறது. சில பசுக்கள் காட்டில் பிறக்கின்றன. மற்ற மிருகங்களுடைய தொந்தரவு நிறைய. சில சமயம் புற்கள் கிடைக்காது, கோடை காலத்திலே தண்ணீர் கிடைக்காது. கானகத்திலே பசுக்களாக பிறந்து துன்பக்கிறது. அதே பசுக்கள் நாட்டிலே இருப்பது உண்டு, அதே பசுக்கள் அரண்மனையில் இருப்பது உண்டு. அதே பசுக்கள் சிவாலயத்திலே இருந்து சிவனுக்கு பால் கொடுக்கிற அமைப்பில் பிறக்கிற பசுக்களும் உண்டு. பசு உயர்ந்த பிறப்பு. அதிலேயும் சிவாலயத்தில் இருந்து சிவனுக்கு பால் தருகின்ற பசுக்கள் எவ்வளவு உயர்ந்தது! வாழ்க அந்தனர் வானவர் ஆணினர். அப்ப அந்த ஆன்மா பசுவா பிறக்கணும் விதி இருந்தாலும் கூட இந்த பசு எங்கே பிறக்க வேண்டும், அதான் நியதி. இது செய்த புண்ணியத்துக்கு தக்கவாறு ஏதோ ஒரு பாவத்தினாலே இது மாடா பிறக்குது. அதே சமயத்துல புண்ணியம் இருப்பதனாலே ஆலயத்திலே பிறந்து நமக்கு அபிஷேகமாக உன்னுடைய பால் ஆகட்டும் அப்படின்னு விதிக்கிறாரே. இதில் இது எப்படி அமைது? இதனுடைய அமைப்பு என்னவென்று சொல்லு. அதனால அதான் கண்மம். அதை கணக்கு போட்டு இது இங்க பிறக்கட்டும் என்று நியமிக்கிறார். ஆகையினாலே இப்படியே பல பல உதாரணங்கள் சொல்ல முடியும். செடியா பிறந்தா அது ஒரு பாவத்தினாலே செடியா பிறகுது. சுவாமிக்கு அர்ச்சனைக்கு உபயோகமாகின்ற செடி கொடிகளா பிறந்துருச்சுன்னா எவ்வளவு புண்ணியம்! அது பிறப்பு இல்லையா? சிவனுக்கு சிவபூஷைக்கு உதவி செய்கின்ற செடி கொடிகளுக்கு கூட பிறப்பு இல்லையா? இப்போ ஒரு செம்பருத்தி செடி இருக்குதுன்னு வச்சுங்க, வீட்டில் அழகுக்காக செடி வைக்கிறவங்க உண்டு, பூசைக்காக அதை பறித்து சாத்துகின்றவர்கள் உண்டு. சிவபூஷைக்கு பயன்படும்படியாக நந்தவனமாக அமைந்து விட்டால் அந்த செடி கொடிகளுக்கு அடுத்து பிறப்பு இல்லையா? சிவலோகத்துக்கு போகும். அர்ச்சனைக்கு உபயோகம் ஆகின்ற தருக்கள் எல்லாம் கற்புரு சிவலோகத்தை கலப்பதை திண்ணம் கண்டோம்.
அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகின்ற தருக்கடாதி கற்புரு சிவலோகத்தை கலப்பதை திண்ணம் கண்டோம். அப்படின்னா சிவபூஜை உண்மையிலேயே சிவபூஜை பண்ணுகின்றவங்க ஏன் சிவலோகத்துக்கு போக மாட்டாங்க என்று சிவ தர்மோத்தரம் அப்படிங்கிற நூல் விளக்குகிறது. அதனாலே பூசைக்கு உபயோகமாகின்ற செடி கொடிகளா பிறந்தா அது உயர்ந்த பூமி. இதெல்லாம் நியதி என்று சொல்வது. இதெல்லாம் சுவாமி பார்த்து அமைக்கிறது, நாமளா அமைக்க முடியாது, சுவாமி பார்த்து அமைக்கிறார். அதனாலே இது கரி என்று சொல்லப்படும். கரி என்றால் சாட்சி. சிவபெருமான் சாட்சியாக இருக்கிறார். இந்த பிறப்புக்கள் எல்லாம் இந்த வினைக்கு ஈடாக அவர் பார்த்து சாட்சியாக இருக்கு. இறை கரி ஆவன் என்று எப்படியாயினும் எங்க பிறந்தாலும் எந்த யோனியில பிறந்தாலும் எந்த கர்மத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆன்மா பிறந்தாலும் அது அந்த பிறப்புக்கு சிவபெருமான் சாட்சியாக இருக்கின்றான். இறை கரி ஆவன் என்றே முற்பட முடிந்தேன் இல்லா முதல்வன் விதியே ஆகும். முதல்வனுடைய விதி, முதல்வனுடைய விதி என்றால் அவருடைய ஆணை, சிவபெருமானுடைய சங்கல்பம், சிவபெருமானுடைய ஆணை என்று இதிலே விளக்குகிறார். அதற்கு அடுத்தார் போல அவ்வவ யோனி தோறும் அவ்வவ் உலகந்தோறும் செவிதின அறிந்து கண்ணும் சேர்ந்திடா சீவன் சேரா. ஏற்கனவே சொல்லப்பட்ட வினை கோட்பாடு தான். ஒவ்வொரு யோனி என்பது பிறப்பு. 84 லட்சம் பிறப்புகள் இருக்கின்றது. 84 லட்சம் யோனி பேர். சைவ சித்தாந்தம் தான் இந்த கணக்கெல்லாம் சொல்லு, சிவாகமத்திலே சொல்லப்பட்டது. இந்த கணக்கை பார்க்குற போது இது ஒரு முதல்வனான் சொல்லப்பட்ட விஷயம்னு தெரியும். ஏன்னா மனிதன் சொல்ல முடியாதல்லவா. 84 லட்சம் உயிரினங்கள் இருக்குன்னு மனிதன் அளந்து சொல்லானா சொல்ல முடியலையே. மனிதனால் அளக்க முடியாத விஷயங்கள் ஆயிரம் இருக்கு. மனிதனுடைய அறிவை கொண்டு இன்ன வரைக்கும் நட்சத்திரங்களோ கடலினுடைய ஆழமோ இன்னும் எத்தனை வகையான அண்டங்கள் இருக்கின்றன இதெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்முடைய தேகத்தையே இன்னும் முழுமையாக மனிதன் அறிந்து கொள்ளவில்லையே. இந்த தேகம் எப்படிப்பட்டது, எவ்வளவு நாள் இருக்கோ, இதனுடைய அமைப்பு என்ன, இதெல்லாம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆகையினாலே ஒரு பரந்த பேரறிவு உடையவன் என்பது இதில் தெரிகிறது. படைப்பு ரகசியத்தில் இதெல்லாம் சிவாகமத்திலே சொல்லப்பட்டது. 84 லட்சம் யோனி பேதம். அந்த 84 லட்சம் யோனி பேதத்தில் எந்த ஆன்மா எங்கே பிறக்க வேணும், யானையா பிறக்கணும் அல்லது குதிரையா பிறக்கணும் அல்லது எறும்பா பிறக்கணும் அப்படிங்கிற அந்த கணக்கு. அதுக்கு மேலே அங்கே பிறக்கிற அதுக்கு மேலே உலகங்கள் இருக்கு. உலகம் என்றால் இப்போ விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால் இந்த பூமியில தான் உயிர்கள் வசிப்பதற்கு பொருத்தமானவை, மற்ற உலகங்களிலே உயிர்கள் வசிக்காது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. மற்ற உலகங்களிலே உயிர்கள் வசிப்பதற்கான பொருத்தமான சூழல்கள் அங்கே இல்லை, சாதகமான சூழல்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சித்தாந்தம் என்ன சொல்கிறது என்றால் நிறைய உலகங்கள் இருக்கின்றன, அங்கேயும் உயிர்கள் பிறக்கின்றன. அங்கே பிறக்கின்ற உயிர்கள் வேறு தன்மை உடையனவாக இருக்கும். அங்கே இருக்கின்ற உயிர்களுக்கு காற்று இல்லாமல் வசிக்கக்கூடிய தன்மை அந்த உயிர்களுக்கு இருந்தது, அங்கே வாழும். அதனுடைய தேகம் வேறு அமைப்பில் இருக்கும் என்றெல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. அப்படி 224 புவனங்கள் இருக்கின்றன என்றும் அந்த புவனத்தில் இருக்கிற நிர்வாண தீட்சையில இந்த கருத்து சொல்லப்படுகிறது. 224 புவனங்கள் இருக்கின்றன. ஆச்சாரியன் அந்த ஆன்மாவை 224 புவனங்களிலும் பிறக்கச் செய்து 224 புவனங்களிலும் பிறக்கச் செய்து அங்கங்கே அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்து அதன் பிறகு முக்தி நிலையை அடைய வேண்டும் என்று ஆச்சாரியன் சங்கற்பிக்கிறான் என்று அந்த தீட்சா விதியிலே வருகிறது. ஆகையினாலே புவனங்கள் 224, அது இல்லாமல் அதை சார்ந்த புவனங்கள் பல ஆயிரக்கணக்கான புவனங்கள் இருக்கின்றன. அந்த புவனங்களிலெல்லாம் பல வகையான யோனிகளிலே பிறந்து இறந்து உயிர்கள் வாழ்கின்றன என்று சொல்லப்படுகிறது நம்முடைய சித்தாந்தம். அதுதான் அதில் ஒரு வகை தான் சொர்க்கலோகம் தேவலோகம் என்று சொல்லப்படுவது. தேவ உலகம் சொல்கிறோம், சத்திய உலகம் சொல்கிறோம், பிரமாவுக்கு தறி உலகம். அங்கே நிறைய ஆன்மாக்கள் இருக்கின்றன.
பிரம்மாவுக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, சரஸ்வதிக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி வைகுந்த உலகம் என்று இருக்கிறது, அங்கே திருமால் வசிக்கிறார். அவருக்கு கீழே கோடி திருமால் இருக்கிறாங்க, ஒருத்தர் கீழே கோடி திருமால் அவரை போலவே இருப்பாங்க. அப்புறம் கந்தலோகம் இருக்கின்றது. கந்தலோகத்தில் கந்தனுடைய சாரூகம் பெற்ற ஆன்மாக்கள் நிறைய இருக்கின்றன. இப்படின்னா நம்முடைய நூல்களில் படிக்கணும். ஆகையினாலே உலகம் என்பது இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் உயிர்கள் வசிக்கின்றன, அங்கெல்லாம் இன்ப துன்பங்களை நுகர்கின்றன. அவற்றையெல்லாம் அங்கே அந்த உயிரில் போய் அந்த உயிருக்கான கர்மத்தை இங்கே செய்கிற இந்த வினையானது அங்கே போய் எப்படி சேரும்? அந்த ரூட் கண்டுபிடிச்சு அந்த பிரயாணம். இப்போ ஒரு உலகம் இருக்குதுன்னு, சந்திர மண்டலத்தை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, அங்கே அந்த ஆன்மா போய் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த வினையானது அங்கே போய் எப்படி சேரும்? எதில் பிரயாணம் பண்ணும் என்றால் சூக்கும வடிவமாக சுவாமி அந்த வினையை கூட்டுவிக்கிறார். உயிர்கள் செய்த வினையை அடர்ந்து அந்த வினையை அனுபவிக்குமாறு கூட்டுவிக்கின்றவன் ஊட்டுவிக்கின்றவன் சிவபெருமான். ஊட்டுபவன் ஊட்டுபவன் வினையை ஊட்டுகின்றான் சிவன். ஆகையினாலே வினை தானே போய் அந்த உயிர்களை சென்றடையாது, அந்த உலகத்தை சென்றடையாது. சீவன் சித்தறிவுடைய காரணத்தினாலே இந்த சீவனானது வினையை தேடி போய் அடைந்து கொள்ள முடியாது. அப்படி அடைந்து அனுபவிக்குமா என்றால் அப்படி அனுபவிக்க அதற்கு அறிவு பண்ணார். அவ்வளவு யோனிதோறும் அவ்வ உலகந்தோறும் செவ்விதின் அறிந்து கர்மம் சேர்ந்துடா. கர்மம் என்றால் வினை சேர்ந்துடா. சீவன் சேரா, சீவனும் இந்த கர்மத்தை சேரா. இவ்வகை தம்மில் சேர்வும் இந்த சேர்வானது இறை செயலானால் செய்த எவ்வூருவும் தன் கண்மான் மாற்றுவன் இறைவன் தானே. இப்ப சுவாமியானவர் என்ன பண்றாரு? அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் உடம்பையும் கொடுக்கிறார். இந்த ஆன்மாவுக்கு இந்த உடம்பு பொருத்தமானது என்று எத்தனையோ வகையான உடம்புகளை கொடுக்கிறார். இத்தனை உடம்புகளும் வாழ்கின்றன. அதுக்கு தகுந்த மாதிரி உணவையும் கொடுக்குறான், அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் அமைகிறது. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. எவ்வுருவும் தன் கண்மத்தான் மாற்றுவன் இறைவன் தானே. சுவாமி அதை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவன். மனிதனா பிறந்திருக்கக்கூடிய ஒருத்தரை சிங்கமா மாற்றக்கூடிய வல்லமை சுவாமிகிட்ட இருக்கு. அதற்கு அடுத்தாற் போல மாறிய உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் கூறிய சூக்குமத்தான் உருவெனி குறியொன்று எண்ணின் வேறொரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியும் ஆகும் தேர்நீ ஒருவனாலை சேரலாம் சிவனாலாகும். அதுல இன்னொரு குறிப்பு என்னென்றால், சூக்குமமாயிருக்கிற தேகமானது ஸ்தூலமாக பரிணமிக்கும். சூக்கும தேகத்திலிருந்து ஸ்தூல தேகம் உண்டாகின்றது என்று ஒரு கருத்து உண்டு. ஏனென்றால் இது சர்க்காரியவாதம் என்று சொல்லப்படும். சர்க்காரியவாதம் என்றால் உலகம் சூக்குமமாக இருந்து ஸ்தூலமாக வந்திருக்கிறது. விதையானது ஆலமரத்துக்குள்ள விதையானது சூக்குமம். அந்த விதைக்குள்ள ஆலமரம் சூக்குமமாக இருந்து பெரிய வடிவமாக வருகிறது. இதெல்லாம் நேரடியாக பார்க்கிற ஒரு சிறப்பு. விதைக்குள்ளே ஆலமரம் தங்கியிருக்கிறது, சூட்சுமமாக இருக்கிறது. ஒரு சின்ன உடம்புல இருக்கிற ஒரு சிறிய ரோமத்தை கொண்டு அந்த உடம்பினுடைய தேகத்தையே கண்டுபிடிக்கலான்னு விஞ்ஞானம் தெரிவிக்கிறது. அதுபோல இந்த சிறிய விதையாயிருக்கிற கடுகுன்னு சிறிய விதையாயிருக்கிற அந்த விதைக்குள்ள பெரிய ஆலமரம் தங்கி சூட்சமாக. இப்படியே ஒன்னொன்னும் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாவிதை, சின்ன மாவிதை, அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மாமரம் தங்கியிருக்கிறது. அது வளர்ந்து விட்டால், மரமாக வளர்ந்துட்டால் எத்தனை மாம்பழங்கள் உண்டாகுது. இதெல்லாம் சுவாமியினுடைய செயல். சூக்குமமாக இருக்கிறத பெரிதாக கொண்டு வருவது.
ஸ்தூலமாக ஆக்குவது. அது சத்காரியவாதம். உள்ளது போகாது, இல்லது வாராது. சரி, இப்ப இங்க சூக்குமமா இருக்கிற உடம்பு ஸ்தூலமா வருது. அப்ப மனிதன் சூக்குமமா இருக்கிற போது அவன் தூலமா தான் வருவான். அந்த சூட்சும உடம்பு என்பது மற்ற உடம்பா எப்படி மாறும் என்று கேட்டால், இங்கே சொல்லுகின்ற அந்த சூட்சுமமானது சூட்சுமம் என்கின்ற அந்த சிறிய பொருளை, அந்த சூட்சும தேகத்தை வினைக்குத்தக்கவாறு இவன் வேறொரு தேகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறான். அதே உடம்பு தான் சூட்சும தேகம். அந்த உடம்பானது, அந்த உடம்பை இவன் யானையாகவும் குதிரையாகவும் ஒரே அந்த உடம்பை மாற்றக்கூடிய, சிறியதாக இருக்கிற அந்த உடம்பை இப்படி மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கிறான். சூட்சுமத்திலே இது சூட்சுமமான விஷயம். ஆன்மா ஒரே ஆன்மா. ஆன்மா மாற்றம் இல்லை. ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூட்சும தேகம் ஸ்தூலமாக பரிணமிக்கிற போது எந்த யோனியிலே அந்த ஆன்மா பிரவேசிக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை கொடுக்குறான் என்று சொல்கிறான். இது அவனுடைய பேராற்றல். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒரே தங்கமானது அந்த தங்கமா இருக்கிற போது அந்த தங்கத்தை உருக்கி அவன் தங்கத்தை உருக்கி வீர சங்கிலியாக அமைக்கிறான், மோதிரமாக அமைக்கிறான், அதற்கு மேலே கவசமாக அமைக்கிறான், காப்பாக அமைக்கிறான். தங்கம் ஒன்றுதான் பல வகையான வடிவம் எடுப்பது போல இந்த சூட்சும தேகம் ஒன்று, அந்த தேகத்தை பல வடிவமாக மாற்றுகின்றான் என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆன்மாவுக்கு பல வடிவம், அது இப்படி மாறுகிறது என்று விளக்கம் கொடுக்கிறார். பல தூல உடம்புகள் ஒரு சூக்கும உடம்பிலிருந்து தோன்றும் தோற்ற வல்லவன் என்பதை இதில் விளக்குகிறார். மாறிய உருவமெல்லாம் வருவதெங்கே என்னின் கூறிய சூக்குமத்தாம் உருவெனில் குறியொன்று எண்ணில் வேறொரு குறியாம் ஆரம் வீர சங்கிலியும் ஆகும். தேறு நீ ஒருவனால் இச்செயலாம் சிவனால் ஆகும். சிவபெருமான் இப்படியெல்லாம் மாற்ற வல்லவன். அவன் சிவபெருமான் நினைச்சா அவன் நிறைய குதிரையா மாத்துறானே ஒரே வடிவத்துல. சாதாரணமா இருக்கிற போது காட்டுல இருக்கிற நரியெல்லாம் கொண்டு வந்து குதிரையா மாத்திச்சான். இது அடுத்த பிறவி இல்ல, அதே பிறப்புல நரிய அப்படியே குதிரையா மாத்திச்சான். அப்புறம் குதிரையா இருந்தது ஒரே இரவுல நரியா மாத்திட்டான். மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவன் எப்படி வேணாலும் மாற்றான். அதுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. இந்த தேகத்தை பொன் வடிவமாக மாற்றிவிட்டான். பொன் ஒளி தங்குகிறது, ஒளி வீசுகிற பொன்னொளி வீசுகிற உடம்பா மாற்றிவிட்டார். அந்த தேகத்தையே, இந்த உடம்பையே பொன் ஒளி மின்னுகின்ற தேகமாக மாற்றி கைலைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். இந்த தேகம் சேதமாகல, இந்த தேகத்தையே பொன்னுடலாக மாற்றி பொன்னுடல் காட்டு விட்டான் அவரே சொல்றார். ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மறை உத்தவனை. ஊனுயிர் வேறு செய்தான், உயிர் சிவமாக மாறிவிட்டது, உடம்பு பொன் உடம்பாக மாறிவிட்டது அப்படின்னு சுந்தரரே பாடுறார். ஆகையினாலே இந்த உடம்பையே மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமானத்தில் இருக்கிறது. இப்ப சிங்க வடிவமா இருந்தா சிங்கவர்மன், அவன் உடம்பு சிங்கமா இருந்துச்சு, தேகமெல்லாம் ரோமங்கள், தலை சிங்க தலை, முடியெல்லாம் சிங்கம் மாதிரி அப்படி இருக்கும், தேகம் மனித தேகம். இப்படி பிறந்தான், இப்படி இருந்தான். அப்படியே காடு வனம் எல்லாம் சுற்றி திரிந்து காஞ்சிபுரம் அப்படியே தில்லைக்கு வந்தான். தில்லைக்கு வியாக்கிரபாத மகிழ்ச்சி அவருடைய அனுகிரகத்தினாலே சுவாமியினுடைய உத்தரவு கேட்டு அந்த குளத்தில் குளிக்க சொன்னார். சிவகங்கையில குளிக்க சொன்னார். இப்போ இருக்கிற சிவகங்கை. சரி, அதில் மூழ்கி எழுந்தான். அந்த தேகம் மாறிட்டு சிங்க நிறத்தில் இருந்தவன், சிங்க வடிவத்தில் இருந்தவன் பொன்னிறமான உடம்பை பெற்றுவிட்டான். அப்படி வரலாறு சொல்றேன். ஆகையினாலே இந்த தேகத்தையே மாற்றக்கூடிய பெருமான் அந்த தேகத்தை ஏன் மாற்ற மாட்டான்
அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஆசிரியர் சிவஞான சித்தியார். இதெல்லாம் ஒரு சிறப்பான புரிதல். அதுக்கு அடுத்தது சூக்குமம் கெட்டு தூலமாக தோன்றார் அப்படி ஒரு கருத்து உண்டு. மரத்திலே உதாரணம் சொல்கிற போது அந்த சூக்குமமாக இருக்கிற வடிவம் கெட்டு மரம் உண்டாகும். ஆனா இங்கே அப்படி கிடையாது. சூக்குமா இருக்கிற சக்தி உடம்பு, இந்த உடம்பானது சக்தி ரூபமாக இருந்து மீண்டும் தோன்றும் அப்படிங்கிறத விளக்குகிறார். சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா. சூக்குமத்தின் ஆக்கியோர் உடல் கிடப்பது என்று உடல் ஆக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாம். உடல் தரும் காலம் முற்றும் நீக்கிட மரம் பின் வேறோர் நீள் மர நிகழ்த்துமாப்போர். அதனாலே சூக்கும உடம்பு கெட்டு போய் அதுக்கப்புறம் தூல உடம்பு தோன்றுவதல்ல. சூக்குமமாயிருக்கிற அந்த உடம்பானது தூலமாக பரிணமிக்கிறது. அது எப்படி என்றால், சூக்கும உடம்பிலிருந்து தூல உடம்பு உண்டாக்கும் தன்மை யாது என்றால், மரம் இறுதிக்காலம் வருதலால் வெட்டப்பட பின்பு அம்மர வேறு மற்றொரு நீண்ட மரத்தை உண்டாக்குதல் போல சூக்கும உடம்பிலே இயல்பாய் உள்ள ஒரு சக்தி உளதாய் அத்தூல உடம்புகளை தோற்றுவிக்கும். அதாவது இந்த சூக்கும உடம்பிலிருந்து பல உடம்புகள் உண்டாகுதான். அதுல எந்த உடம்ப உண்டாக்கணும்னு நினைக்கிறானோ அது மாதிரி உண்டாக்குகிறான் என்று இதில் சொல்லப்படுகிறது. அதுல சூக்கும உடம்புல அந்த இருக்கக்கூடிய அந்த சக்தியானது தூல உடம்பாக மாறும், தூல உடம்பாக தோற்றுவிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ மரத்தை வெட்டுகிற போது இன்னொரு மரம் அதுல உண்டாகுது. ஒரு முருங்கை மரம் ஒரு கம்பை வெட்டி நட்டு வைக்கிறது, அதிலே மீண்டும் முருங்கை உண்டாகுது. அதிலே சூட்சுமா இருக்கிற அந்த முருங்கையானது மரமாக வருகிறது. அதுபோல சூட்சும சரீரத்தில் இருக்கக்கூடிய உடம்பானது தூல உடம்பாக மாறுகிறது என்று விளக்குகிறார். இதெல்லாம் ரொம்ப ஆழமான சித்தாந்தங்கள். இதெல்லாம் வெளியில யாருக்கும் தெரியாது. பிரசங்கத்துல எல்லாம் கூட சொல்ல முடியாது. வகுப்பா அப்படி கேட்கும்போது தான் தெரிந்து கொள்ள முடியும். விதிப்படி சூக்குமத்தே உரு வரும். விதிப்படி சூக்குமத்தே உரு வரும். என்ன விதி இருக்கிறதோ அந்த விதிக்கு தக்கமாறு சூக்குமத்துல உடம்பு உண்டாகும். வினையார் இங்கே உதித்திடா உருவமாக உரு வரும் மரங்கள் வித்தில் கதித்தடும் மரமும் வித்தும் கழியும் பின் அழியும். சூக்குமம் மதிக்கெடு கலைகள் போல வருவது போவதாமே. மரம் அழியுது, விதை அழியுது, அப்புறம் மரம் உண்டாகுது. சூக்குமம் ஒரு இடத்துல அழிகிறது, அப்புறம் தூலம் பரிணமிக்குது. நெல் விதை அழிகிறது, நெல் பயிர் பரிணமிக்கிறது. ஆனா இங்கே சூட்சும உடல் அழிந்து அப்புறம் தூல உடல் உண்டாவது கிடையாது. இதுக்கு உதாரணம் இந்த மரத்தை சொன்னது ஓரளவு உதாரணம் தான், முழு உதாரணம் கிடையாது. இங்கே எப்படி இதுக்கு உதாரணம் கொள்ள வேண்டும் என்றால், சந்திரனிலே கலை உண்டாகி மீண்டு ஒடுங்குவது போல. சந்திரனில் இருக்கிற கலை அழிவதில்லை, ஒடுங்குது. அது 16 கலையா இருக்கிறது ஒரு கலையாக ஒடுங்கி மீண்டும் 16 கலையாக வளருவது போல தூல உடம்பு ஒடுங்கி மீண்டும் சூட்சும உடல்ல தூல உடம்பு பரிணமிக்கிறது. மதிக்கு எடு கலைகள் போல வருவது போவதாமே என்று விளக்குகிறார். அதனால சந்திர கலைகள் 16 காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க, மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போல மூலமாகிய சூக்கும உடம்பு அழியாமல் நிற்க. அதான் இங்க விஷயம். மூல சூக்கும உடம்பு அழியாமல் இருக்க அதிலிருந்து தூல உடம்புகள் தோன்றி வரும். இந்த உடம்பெல்லாம் அவன் பாதுகாத்து வைக்கிறான் சுவாமி நமக்காக. அந்த உடம்பெல்லாம் பாதுகாத்து அதை உடம்புகள் மேல் உடம்பை உண்டாக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார் சுவாமி. அதற்கு அடுத்த பாடல், தூலமாய் உருவினுக்கு சூக்குமம் முதல். அதற்கு தூல உடம்புக்கு முதல் எதுன்னா சூக்கும உடம்பு. தூல உடம்புக்கு காரணமாயிருப்பது சூக்கும உடம்பு. அந்த சூக்கும உடம்பிற்கு காரணமாயிருக்கிறது மூலப்பிரகிருதி என்கின்ற ஒரு மாயை.
அந்த மூலப்பிரகிருதி என்கின்ற மாயைக்கு அசுத்த மாயை காரணமாக இருக்கிறது. அந்த அசுத்த மாயைக்கு காரணமாக இருப்பது சுத்த மாயை. அதை இயக்குகின்றவர்கள் சிவம் சக்தி என்கின்ற பரம்பொருள். இப்படி சுத்தமாயா காரியங்களும் அந்த சுத்தமாயா பிரகிருதி மாயா முதலிய காரியங்கள் எல்லாம் சிவ பெருமானுடைய ஆணையினாலே இதெல்லாம் ஒன்றா கலந்து வேலை செய்து இந்த உடம்பை உண்டாக்குது, அழிக்குது. இந்த ஆன்மாவானது சிவத்தை அடைந்த போது இந்த மாயையும் மாயா காரியங்களாக இருக்கிற மற்ற பொருள்களெல்லாம் இந்த ஆன்மாவை பந்திக்க அதெல்லாம் விட்டு விட்டு போகும். சூலமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல். அதற்கு மூல மான், மான் என்றால் பிரகிருதி மாயை, மூலம் மான். அந்த மூலம் மோகினி, அதற்கு முதல் தான் மேலதாம் விந்து சக்தி சிவம். இது விந்து, மேலதாம் விந்து என்பது சுத்தமாயை. சுத்தமாயை, சுத்தாசுத்தமாயை, அசுத்தமாயை. இந்த விந்து என்கின்ற சுத்தமாயை இயக்கக்கூடியது சிவம், சக்தி. சக்தி சிவம், சக்தி சிவம். இவை விஷயாம் எல்லாம் விஷயாம் எல்லாம் சார வின்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது இப்படி பிரகிருதி மாயை மோகினி இயக்க, அது விந்து மோகினி இயக்க, மோகினி மான் என்கின்ற மாயை இயக்க, அதன் மூலமாக உடம்பு மாயையில் நமக்கு இந்த உடம்பெல்லாம் வந்து இதெல்லாம் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் அவங்க அங்கேருந்து இயக்குறாங்க. இங்கேருந்து நம்ம சேட்டலைட்டை இயக்குற மாதிரி சுவாமியானவர் சங்கற்ப மாத்திரையினாலே இவ்வளவு வேலை செய்கிறார். எப்படிதான் செய்கிறாருன்னு தான் அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத ஆற்றல், அளவில்லாத கருணை. அப்படி இருப்பதனால இவ்வளவு அவரால் செய்ய முடியாது. அப்படி செய்கிற பெருமானுக்கு நாம் நன்றி கடனாக என்ன செய்கிறோம் என்றால் ஒரு மலர் எடுத்து போடுறோம், அவ்வளோதான். ஒரு மலர் எடுத்து சுவாமிக்கு காத்து வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலை. இதெல்லாம் அவன் பார்த்து கொடுத்தது. இதை மறக்கக்கூடாது. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவரை சூட்ட மாமலர் தூவி துதியாது. இவ்வளவும் கொடுத்த இறைவனுக்கு என்ன பண்றான்? நம்ம ஒரு மலர் எடுத்து போம். சிவாய நம, சிவார்ப்பணம். மலர்களை பார்க்கிற போது சிவார்ப்பணம். நல்ல நதி ஜலம் தண்ணீரை பார்க்கிற போது சிவார்ப்பணம், சிவார்ப்பணம். அதனாலே இறைவனுக்கு நாம சிறிய பொருளை அர்ப்பணம் பண்ணுகிற போது அது பூசையாகிறது. அந்த பூசையானது நம்முடைய மலமாயா கர்மங்களை பூர்த்தி செய்து ஞானத்தை உண்டாக்கி வீடு பெற்று தருவது. அதான் பூஜா என்றாலே அதான். பூ என்றால் பூர்த்தி, ஜா என்றால் உண்டாக்குவது. மலம் மாயா கர்மங்களை பூர்த்தி செய்து ஞானத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக வீடு பெற்று தருவது தான் பூஜா, பூஜை, பூசை என்று தமிழில் வரும். அப்படி சிவபெருமானை பூஷிப்பதனால, சிவபெருமானை அடைவதனாலே இந்த மாயைகளெல்லாம் அப்படி புறத்தே நிற்கின்றன. அதெல்லாம் பந்தியாது. பந்தியாதுன்னா ஆன்மாவை திரும்ப போய் பந்திக்காது, திரும்ப பிறக்க விடாது. அது சிவானந்தத்தை அனுபவிக்கும்படியாக விட்டுவிடும். இதெல்லாம் சிவம். சிவம் இவை விஷயாமெல்லாம் சார இன்றாகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது, ஆன்மா சிவத்தை சார்கின்ற போது இந்த மாயை விலகும், கண்மம் விலகும், ஆணவம் வலி அடங்கிவிடும் என்பது சொல்லப்படும். அடுத்து கரணங்களுடைய இயல்பெல்லாம் வருகிறது. அந்த கரணம் இப்போ உடம்பு எப்படி தயார் பண்ணப்பட்டதோ அதே மாதிரி அந்த கரணமும் தயார் பண்ணப்பட்டது. சென்ற நிகழ்ச்சியிலே நம்முடைய ஐயா வெங்கட சுப்பிரமணிய ஐயா சொன்னார், கேட்டார். ஞானிகளுக்கெல்லாம் அந்த கரணம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு தான் மனம் எப்படி இருக்கும் என்று ஒரு வினா கேட்டிருந்தார். அந்த வினாவுக்கு என்ன விடை என்றால், அதுக்கு அவங்களுக்கு மனம் புத்தி சித்தமெல்லாம் உண்டு, அகங்காரம் உண்டு. அது நமக்கு அமைந்தது மாயினால், அசுத்த மாயினாலே அமைக்கப்பட்டது. அவர்களுக்கு உண்டானது சுத்த மாயினாலே அமைக்கப்பட்டது. சிவ சம்பந்தமாக இருக்கும்,
சிவகரணங்களாக இருக்கும். நமக்கு சீவகரணங்களாக இருக்கின்றன, அவர்களுக்கு சிவகரணங்களாக விளங்கும். அதனுடைய தொழில், அதனுடைய சிந்தனை எல்லாம் வேறு, அதனுடைய ஆற்றல் வேறு. நம்முடைய சிந்தனை ஆற்றல் வேறு. அது சிவகரணம், இது சீவகரணம். சுவாமிக்கு மனசு உண்டு, அவருடைய மனம் வேறு, அமைப்பு வேறு. நம்முடைய மனம் அமைப்பு வேறு, அவ்வளோதான் வித்தியாசம். கரணங்கள் வேறு. அதை நம்முடைய சித்தாந்த நூல்லே சொல்லுது. பாலை நெய்தல் பாடியதும் திருக்கணித்துப்படியாரில் இந்த விஷயம் வருது. பாலை நெய்தல் பாடியதும் பாம்புலிய பாடியதும் காலனை அன்றி கராங்கொண்ட பாலன் மரணம் தவிர்த்ததும் நந்தம் கரணம் போல் அல்லாமை காண். நந்தம் கரணம் போல் அல்லாமை காண். நம்முடைய மனம் புத்தி சித்தா அகங்காரமாய் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு எல்லாம் சிவகரணங்களாக விளங்குகின்றன என்று அதில் விளக்கம் கொடுக்கிறார் ஆசிரியர். அதனால அப்படின்னா நிறைய செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த நிலையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.